நாம் கடந்த வாரத்தில் ஒரு சில சத்தியங்களை நம்ம தியானிச்சோம். அதாவது வேத வசனம் நமக்கு கொடுக்குற நம்பிக்கை என்ன, வேத வசனம் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன, அவைகளெல்லாம் நம்ம தியானிச்சோம். அதாவது நித்திய ஜீவன் தான் ஒரு பிரதானமா நமக்கு பண்ண வாக்குத்தத்தம் அப்படின்னு வேதம் சொல்லுது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்புறம் நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்த பின்பு நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு உங்களை சேர்த்துக் கொள்வேன். இதுதான வாக்குத்தத்தம். பிரதானமான வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தமே இவைகள் தான். எவைகள்? ஆவிக்குரியவைகள். நம்ம காலையில சத்தியத்தை தெளிவா கேட்டோமா? என்ன ஒரு அற்புதமான சத்தியம், அற்புதமான வசனங்கள், தேவ ஆவியான வசனம். அது யோவான்ல இருந்து நம்ம காலையில பார்த்தோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும். அப்ப ஆவியினால் பிறப்பது ஆவியினால் பிறந்த அனுபவம்னா என்ன? ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பது. ஆவிக்குரிய காரியங்கள்னா பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள், மறுரூபத்தின் காரியங்கள், இனி வரப்போகும் வாழ்க்கை குறித்ததான காரியங்கள். இவைகள் தான் பிரதானமான ஆவிக்குரிய காரியங்களா இருக்குது. அவைகளை நாடி தேடி அதன் மூலமாக நம்மளுடைய இருதயம் மறுரூபமாகுது. பார்த்தீங்களா? அதுதான் ஆவியினால பிறக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு அற்புதமா காலையில இப்படி ஒரு சத்தியத்தை, வசனத்தை நாம கேட்டோம். சுவிசேஷத்தை விதமான ஏழை எளியோர் தரித்திர விதமானவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே என்கிற சத்தியங்களை நம்ம பார்த்தோம். இப்பொழுதும் அதை தொடர்ந்து நாம் இதற்கு முன்பாக பார்த்தபடி, இதற்கு முன்பாக நாம் போன தடவை என்ன நம்ம பார்த்தோம்? அவர் நம்மளுடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். அவருடைய தம்முடைய வல்லமையான செயலின்படியே இவைகள் எல்லாம் நடக்கும். இதுதான் இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகிற காரியங்கள், நம் மகிமையிலே பிரவேசிக்கக்கூடியதான காரியங்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். தொடர்ந்து ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இதே நீங்கள் செய்யறதுக்கு புத்தி உள்ள ஆராதனை. 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த 2ஆம் வசனத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் வசனத்துல நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும், அது புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு பவுலானவர் சொல்லிட்டு 2ஆம் வசனத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸை சொல்றாரு. என்ன காரியத்தை சொல்றாருன்னா, நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாங்கள். 3 காரியம் இந்த 2ஆம் வசனத்துல வருது. இதை பற்றி தான் ஆழமா நம்ம இந்த நாளில நம்ம பார்க்க போறோம். அந்த 2ஆம் வசனத்துல 3 காரியம் வருது. என்ன காரியம்? தேவனுக்கு நன்மையும் பிரியமுமான பரிபூர்ணமான சித்தம். அது இன்னதென்று, அது என்னது? தேவனுக்கு எது பிரியம் பரிபூர்ணமான சித்தம். அது என்னதென்று
நாம நம்மளோட இருதயத்துல பகுத்தறியறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை நான் ஆழமா இன்னும் அழுத்தி சொல்லணும் நான் விரும்பல. பகுத்து அறியறதுனால நம்மளுடைய மனம் புதிதாகுது, புதுசாக மாறுது. அப்படி பகுத்தறியறதுனால நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய மனம் புதுசா மாறுது. அப்படி மாறுகிறதுனால, நம்மளுடைய மனம் புதுசா மாறுகிறதுனால நாம மறுரூபம் ஆகிறோம். இப்படிதான் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஆழமான அற்புதமான வசனம். இது நம்மளுடைய இருதயத்துல நடக்க வேண்டிய ப்ராசஸ். நம்மளுடைய இருதயத்துல நடக்க வேண்டிய ப்ராசஸ். அதோட கடைசி மறுரூபமாகுதல் வருதா? நீங்க மறுரூபமாகுங்கள் அப்படி என்று வேதம் கட்டளையாக நமக்கு சொல்லுது. கற்பனையாக பவுலானவர் மூலம் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீங்க மறுரூபமாகுங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் வருகையில மறுரூபமாகும். நம்மளுடைய சரீரம் அவருக்கு ஒப்பான சரீரத்துக்கு போலவே நமக்கும் அந்த பவர்ஸ், அந்த ஆல்மைட்டி, அந்த அவரை துதிக்கும்படிக்கான ஒரு சூப்பர் நேச்சுரலான இதுவரை ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். நம்ம அப்படிப்பட்ட சரீரத்தோடு தான் நித்திய காலமாய் நம்ம வாழ போறோம் அப்படின்னு வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் பண்ணுது. அதற்கு நேராக போகும்படிக்கு நம்ம இந்த வாழ்நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை நம்ம அடையும்படிக்கு இந்த நாட்களிலே நம்ம பண்ண வேண்டிய, நமக்குள் உருவாக வேண்டிய காரியம் என்னன்னா, அதுதான் காலையில் ஐயா சொன்னது போல மறுபடியும் பிறக்கிறது. அதற்கு ஈடான, அதன் கூடவே இருக்கிற இன்னொரு காரியம், நம்மளுடைய இருதயம் நம்ம மறுரூபமாகணும். இந்த காலகட்டத்திலேயே மறுரூபமாக வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்கு. அப்படி ஆனா மட்டும்தான் நம்ம அவருடைய வருகையில மறுரூபமாகும், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாகும். என்ன வகையான மறுரூபம் ஆகுதல இந்த வசனம் சொல்லுது? அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக, அந்த பகுத்தறிகிற அந்த கிருபை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுத்தறிகிற அந்த ஒரு நமக்குள்ளான அந்த ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, பகுத்தறியத்தக்கதான அந்த ஞானமும் அந்த புத்தியும் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய மனம் புதிதா மாறுது. புதிதா மாறுகிறதுனால நாம மறுரூபம் ஆகிறோம் அப்படின்னா அந்த வசனம் சொல்லுது. புரிஞ்சுதுங்களா? மத்தேயு 7:7 அவர் அழகா சொல்றாரு, படிங்களா? மூணு காரியத்தை அந்த மத்தேயு 7:7 அழகா சொல்றாரு. அவர் நிச்சயமா சொல்றாரு. அவர் தருகிறவர் சொல்றாரு. தருகிறவர் எல்லாவற்றையும் உடையவர் சொல்றாரு. அவர்கிட்ட அது இருக்குது. வல்லமை மிக்கவர் சொல்கிறாரு. அதாவது தருவதற்கு நல்லவரா இருக்கிறவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேடுங்கள் அப்பொழுது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கண்டடைவீர்கள் அப்படிங்கிற காரியத்தை சொல்றாரா? இது மூணுமே என்னத்தை நம்ம கேட்கணும், என்னத்தை தட்டணும், என்னத்தை நாம தேடணும். சொல்லவா நானு? ஆவிக்குரிய காரியம். நம்ம அந்த வசனத்துல பார்த்தோம் பாத்தீங்களா, நம்ம இக்காலத்துல அவருடைய சித்தத்தை அறிந்து நம்மளுடைய மனம் புதிதாகி மறுரூபம் ஆகுவதற்கு ஏற்ற காரியங்கள் எதுவோ, அதற்கு தகுதிப்படுத்துகிற காரியங்கள் எதுவோ அதை கேட்டா நிச்சயமா தருவார். அந்த காரியத்துக்கு ஏதுவான காரியத்தை தட்டுனா திறக்கப்படும். அந்த காரியத்துக்கு ஏதுவான காரியத்தை தேடுனா நிச்சயமா கண்டடையும். இதுதான் அந்த காரியத்தில் அழகா சொன்னார். அதாவது கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் சொன்னாரு. வேதத்துல எத்தனை பேர் என்னென்ன விஷயங்களை கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அதாவது பழைய ஏற்பாட்டுல சாலமோன் கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஞானமுள்ள
இருதயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னா சாலமோன் பிரத்யட்சமா கேட்டார் தேவனிடத்துல. ஆனா தேவனே சாட்சி சொல்றாரு, நீ உன்னுடைய பகன்மையரோட பிராணனை கேட்காம, ஐஸ்வர்யத்தை கேட்காம, அதாவது இத்தனை காரியங்கள் எல்லாம் நீ இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எதுவுமே நீ கேட்காம ஞானமுள்ள இருதயத்தை நீ கேட்ட பாருன்ட்டு தேவனே என்ன பண்ணாரு, வியந்து போய் கேட்ட காரியத்தை கொடுத்தாரு சாலமோன். அதை கூடவே ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு, மகிமையும் கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டுல அப்ப சாலமோன் கேட்டது ஆவிக்குரிய காரியமா மாம்சத்துக்குரிய காரியமா? ஞானமுள்ள இருதயம் என்னது? இந்த உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரிய காரியமா? அது என்னது? ஆவிக்குரிய காரியம், ஞானமுள்ள இருதயம். இந்த புதிய ஏற்பாட்டுல அநேகரை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவானவர்கிட்ட தலைவன் ஒருவன் என்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நான் அவனை சுத்தப்படுத்துறேன். அவர் சொல்வாரு, நீங்க வர வேணாம், நீங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லணும், என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான் அப்படின்ட்டு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவரே அதுல வியந்து போய், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவே இல்லை, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆகாதது போன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை கொடுப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, சாலமோனா இருந்தாலும் சரி, இந்த தலைவனா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவானவரையே தேவனையே வியப்படைய வச்சாங்க, ஆஹா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை கேட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அதேதான் இயேசு கிறிஸ்துவானவரும் இப்பொழுது இருக்கிற தேவாதி தேவன், நம்மளை நடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம போய் சும்மா அவர் என்னடா என்ன கேட்கிறான், ஐயோ வெறுப்பா இருக்கு அப்படின்ட்டு ஒதுக்கத்தக்க மாதிரி கேட்கக்கூடாது. அவரு இவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற அளவுக்கு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா பெற்றுக்கொள்ளவும் மாட்டோம். நம்மளுடைய மாம்ச இச்சை நிறைவேறத்தக்கதாக நம்ம எதை வேண்டி கொண்டாலும் பெற்றுக்கொள்ள மாட்டோம்னு யாக்கோபு தெளிவா சொல்றாரு அவருடைய நிருபத்துல. அப்ப சாலமோன் கேட்ட மாதிரி, அந்த தலைவன் ஏன் கேட்ட மாதிரி அவரே வியப்பாகி இது பண்ண மாதிரி நம்ம கேட்கணும்னா எந்த காரியத்தை கேட்கணும்? அதுதான் ஆவிக்குரிய காரியம். புரிஞ்சுதுங்களா? பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள், அவர் மேல தலைவனை போல அவர் மேல இருக்கிற பூரண விசுவாசத்தின் அளவோடு கேட்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம அவர் தாராளமா நமக்கு தருவார். என் நாமத்தினால் எதை நீங்கள் கேட்டாலும் பிதா குமாரனில் மகிமைப்படும்படிக்கு நான் அதை தருவேன் சொன்னாரா? இவைகள் எல்லாம் எது தெரியுமா? ஆவிக்குரிய காரியங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்கள் இல்லை. மாம்சத்துக்குரிய காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம சும்மா கேட்கறது தான். எனக்கு கார் தாங்க, வீடு தாங்க, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு தாங்க, எனக்கு நல்ல இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்டா, உண்மையா நான் சொல்றேன், இவைகள் எல்லாம் கேட்பது ஒரு அவலட்சணமான கேவலமான விஷயம் தெரியுமா? அப்ப இதெல்லாம் கேட்கறது தப்பா? இதெல்லாம் கேட்கறது தப்பு இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் தைரியமா சொல்றேன், இதெல்லாம் கேட்கறது அவமானம் நம்ம அவருக்கு முன்பாக. ஏன்னா என்றைக்குமே ஒரு பொருளுக்கு முன்பாக இன்னொரு பொருள் வந்தாதான் அந்த பொருள் டம்மி ஆகும். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பொருள் இருக்குன்னா அதை விட நல்ல சூப்பரான பொருள் இன்னொன்று வந்துருச்சுன்னா நம்ம இதை என்ன பண்ணுவோம்? அட இது வேஸ்ட்ன்னுவோம். எப்படி வேஸ்ட்ன்றாங்க? இன்னொன்று அது சூப்பரா இருக்குன்றனால இதை வேஸ்ட்ன்றோம். அது போலதான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான மகிமைக்குரிய காரியங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? மகிமைக்குரிய காரியங்கள், நித்திய ஜீவனுக்கு உட்பட்ட காரியங்கள்.
அவைகளுக்கு முன்பாக இவைகளை கம்பேர் பண்ணா இதெல்லாம் வேஸ்ட், ஒண்ணுமே இல்லை, இதை போய் கேட்கிறானே அப்படின்னு தான் அவருக்கு பார்ப்பாரு. புரியுதுங்களா? ஏன்னா ஒன்னொன்னு இருக்கு, அது இருக்கும்போது நம்ம வந்து இதை கேட்டா இவனோட விசுவாசத்தை பாரு அப்படின்னு தான் சொல்லுவார். இவனுடைய ஆசையை பாரு எப்படி இருக்கு, இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிதான் பார்ப்பாரு. புரியுதுங்களா? இப்படிதான் அவர் கேட்கணும்னு விரும்புறாரு, ஒவ்வொரு காரியத்தையுமே கேட்கணும்னு விரும்புறாரு. அந்த திருடன் என்ன பண்ண என்னன்னு கேட்டான். சிலுவையில் அரைஞ்ச திருடன், ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாம் சொல்றபடியே ஐயோ நான் உங்களை கடவுளை ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க ஒண்ணு பண்ணா நான் ஒத்துப்பேன். என்னன்னா ஐயோ என் உயிரை எப்படியாவது காப்பாத்திருங்க, என்னை இப்பயே சிலுவையில இருந்து நான் இறங்கி போய் நான் புடைக்கத்தக்கதாக ஏதாவது ஒரு வழி பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா அது நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல. ஆனா அவன் என்ன கேட்டான், நான் சாவ போறேன் அவ்வளவுதான், இன்னொருத்த முடிவு பண்ணிட்டான் நம்ம சாவ போறோம், இனி என்ன கேட்டா என்ன பண்ணா என்ன பண்ணா அப்படின்னு இருக்கான். ஆனா இவன் கேட்ட காரியம் என்ன, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சுக்கங்க, அவருடைய ராஜ்யத்தை கேட்கிறான். அவருடைய ஆவிக்குரிய காரியம், அவருடைய ராஜ்யமானது ஆவிக்குரிய காரியம், ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம். அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியத்தை அவன் கேட்ட அந்த மாத்திரத்திலேயே என்ன பண்ணது, சாங்ஷன் ஆகுது, கொடுத்துட்டாரு. புரிஞ்சுதுங்களா? கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் அவர் சொன்னாரா? அதுக்கு உதாரணத்துக்கு தான் அவன்கிட்ட எந்த தகுதியுமே இல்லை, ஆனாலும் என்ன பண்ணாரு, நான் உன்னை தகுதி பண்ணி கேட்ட பாத்தியா, அந்த கேட்ட விஷயம் என்ன வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு, உங்களோட விசுவாசம் என்ன வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு, அதனால நீ எவ்விதமான ஆளா கூட இரு, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா உனக்குள்ள இருந்த விசுவாசமும் நீ கேட்ட காரியமும் என்ன வியப்படைய வச்சிருச்சு. அதனால நீ கேட்டது நான் தராம போவதில்லை, இன்றைக்கு என்னோடு கூடவே நீ என்ன பண்ணுவ, பரதேசியில் இருப்ப அப்படின்னா என்ன, ராஜ்யமே கிடைச்சிருச்சு பா, பரலோகத்துக்கே அவன் போயிட்டான் அந்த திருடன். புரியுதுங்களா? அப்ப எவ்விதமான நம்மளுடைய காரியம் இருக்கணும்னு, அப்ப இவ்விதமான காரியங்களை நம்ம கேட்கணும்னா நம்மளுடைய இருதயம் என்ன எப்படிப்பட்டதா இருக்கணும், மறுரூபமாகிதான்ப்பா இருக்கணும். அததான் அவர் சொல்றாரு, புத்தி உள்ள ஆராதனை எப்படி செய்யுங்க, ரோமர்ல சொல்றாரு புத்தி உள்ள ஆராதனை எப்படி செய்யுங்க, நீங்க வந்து ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா உங்க சரீரங்கள் ஒப்பு கொடுத்து, உங்க மனம் என்ன ஆகணும், புதிதாகி மறுரூபமாகணும். அதுக்கு இதெல்லாம் நடக்கணும்னா அவருடைய சித்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரியணும். அந்த அவருடைய சித்தம் என்ன என்கிற அறிவை அடையும் போதுதான், அந்த அறிவாகி அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை நம்ம அடையும் போதுதான் இவைகள் எல்லாம் நடக்குது, இவைகள் எல்லாம் நம்மளுடைய இருதயம் புதிதாகுது, நம்மளே மறுரூபமாகிறோம். புரியுதுங்களா? அவன் தான் மறுபடியும் பிறந்தவன், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயரா அவன் வந்து என்ன பண்றான், சிருஷ்டிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்கிறான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட மறுரூபமாகப்பட்ட அந்த இருதயம் அப்படி தனித்துவமா இருக்கும். எப்படிப்பட்டதா இருக்கும்னா, கேட்கிற காரியம் அவரை வியப்படைய வைக்கும். அந்த காரியம் விசுவாசத்தின் உச்சமா இருக்கும், விசுவாசத்தின் உச்ச அளவா இருக்கும். இந்த வேதத்திலேயே எத்தனையோ பேர் வந்து எப்படி தெரியுமா சொல்றது, நம்ம வந்து இந்த ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் கூட பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணி பிரைஸ் நான் வாங்கிடணும் சாப்பிடாம காலையில மத்தியானம் எக்ஸசைஸ் பண்ணி நாலு முழுக்க பிரயாசப்பட்டு ஒரு மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்ணி வந்து தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. எதுவுமே பண்ணாதவனுக்கு ஏதோ ஒரு லக் அடிச்சு ஜெயிச்சனான்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அவனை பார்த்து ஜெயிச்சவனை பார்த்து எப்படி பாருப்பா வந்தான் வாங்கிட்டு போயிட்டான் பாருப்பா, அவன் எதுவுமே பண்ணல அப்படின்னு தானே சொல்லுவோம். கப்பையே வாங்கிட்டு போயிட்டான்,
அப்படின்னு ஒரு வியப்போட தானே சொல்லுவோம். அந்த மாதிரிதான் நித்திய ஜீவனையும் தேவ ராஜ்யத்தையும் வாங்கிட்டு போனவங்கலாம் இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஸ்திரீ வந்து வருவா. அவர் வந்து ஒரு பரிசேயன் வீட்டுல இருப்பார். அந்த ஸ்திரீ வந்து அழுது அவருடைய பாதத்தை முத்தம் செய்து தன் தலை கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் அதை துடைத்து விடுவார். அதை பார்த்து அந்த பரிசேயன் என்ன சொல்லுவான், இவர் உண்மையிலே தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொட்டுக்கிறதா அவ எப்பேற்பட்ட கேடு கட்டவன்றத அறிய மாட்டாரா, அறிஞ்சு தொட அனுமதிப்பாரா அப்படின்னு நினைக்கிறான். நினைச்ச பிறகு அவர் என்ன சொல்றாரு, அந்த ஸ்திரீயை பார்த்து அவனை அதட்டிட்டு, நீ எனக்கு என்ன செஞ்ச, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு வந்து தண்ணி கூட கொடுக்கல, ஆனா இவளோ தன் கண்ணீரினால் இதை வந்து என்னோட காலை நினைச்சு தொடச்சிட்டு இருக்கா. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாரா? அவள் தான் நித்திய ஜீவன் கிடைச்சிச்சு. யோசிச்சு பாருங்க, அவன் என்ன பண்ணான். இது போலதான் நம்மளும் இருக்கணும். மறுரூபமாகிற அந்த இருதயம் இருக்கணும். இருதயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சரியானத இவங்களை போல, இவங்கெல்லாம் உதாரணம் நமக்கு. சரியானத, சரியான விஷயத்த சரியான முறையில சரியான விசுவாசத்தோடு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவரே இப்போ வியந்து போய் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியங்களையே நம்ம வந்து வாங்க முடியும். அதை விட்டுட்டு அற்ப விசுவாசிகளா நம்ம வந்து அழிந்து போகிற காரியங்கள் மீது இருதயத்தை வச்சு அதை கேட்டுட்டு இருந்தோம்னு கேட்கிறதையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அவரிடத்துல அவர் நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய தரம் தாழ்ந்து போய்விடும். புரிஞ்சுதுங்களா? கேட்கிறவன் இவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்கிற அந்த வார்த்தையை நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து ரெண்டாவது, தட்டுங்கள் திறக்கப்படுமா, தேடுங்கள். ரெண்டாவது வசனம் தெளிவா நமக்கு வந்து சொல்லுது எதை தேடணும்னு. அது நமக்கு நான் பழகப்பட்ட வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படிதான் சொல்லுது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப தேடுங்கள் சொன்னதுக்கு அதுலயும் என்ன காரியங்கள் வருது? ஆவிக்குரிய காரியங்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியங்கள். அவருடைய ராஜ்யத்தையே கேளு அப்படின்னா சொல்லப்படுது. அப்படின்னா அவர் ராஜ்யம்னா என்ன, அவர் ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியங்கள் என்னென்ன, அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்கிற அறிவு நமக்கு இருக்குதா? அந்த அறிவு இருந்தாதான் நமக்குள்ளான நம்மளுடைய இருதயம் மறுரூபமாகும், நம்ம மறுரூபமாவோம். அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்பதை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகும். புரிஞ்சுதுங்களா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அவர் சொல்ற அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய சித்தம் என்னது உங்களை குறித்து, என்ன குறித்து, யாரை குறித்தாகிலும் என்னது தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனும், கிறிஸ்துவுக்குள் வந்த ஒவ்வொரு விசுவாசியும் சரி, ஒவ்வொரு மனுஷனும் சரி, அவன் இந்த உலகத்தையே மறந்துடணும். இந்த உலகத்தையே என்ன பண்ணணும்? மறந்துடணும். அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற அந்த இருதயத்தின் பக்குவம் வேணும். உங்கள் இருதயங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரா? அப்படி சொன்ன வசனத்துக்கு மேல என்ன தெரியுமா சொல்லுவாரு? பரலோகத்துல உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அப்ப சேர்த்து வச்சீங்கன்னா உங்க இருதயம் அங்க எப்பொழுதும் அதை குறித்து தான் இருக்கும், நித்திய ஜீவனை குறித்து தான் இருக்கும். அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க இருதயம் என்ன பண்ணும்? அதை தேடுகிற, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற காரியங்களை நோக்கும் போது அந்த காரியங்களை செய்யும்படிக்கு தான் அவருடைய சித்தமானதே இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளை பற்றி நான் சொல்லவே நான் விரும்பல. அவைகள்லாம் என்ன தெரியுமா? நாம என்னத்தை உண்ணுவோம், என்னத்தை உடுத்துவோம், அவ்வளவுதான். அத நமக்கு அளவில்லாமல் குறைவில்லாமல் நம்மளை நிறைவா அவர் நடத்துவோம். என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை சொல்லிட்டு தான் அவர் அந்த காரியங்களை சொல்லி இவைகள் தான் கூட கொடுக்கப்படும். அதாவது இந்த கூட கொடுக்கப்படும் என்கிற விஷயத்தை குறித்தே நான் பேச விரும்பல. இது அந்த அவைகள் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற நம்மளுடைய தேவைகள். புரியுதுங்களா? நமக்கு என்ன தேவைன்னு நம்ம கிட்ட கேட்டாவே நமக்கே தெரியாது. அந்த சத்தியமே நமக்கு உண்மையா தெரியாது, யாருக்குமே தெரியாது. புரிஞ்சுதுங்களா? ஆனால்தான் அவர் தெளிவா சொல்லுவார், நீங்க இன்னது கேட்க வேண்டும் என்பதை நீங்க அறியாது இருக்கிறீங்க. அதாவது நீங்க ஜெபம் பண்ண வரும்போதே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் முன்னதாகவே அவர் அறிஞ்சிருக்காரு. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண போகும்போது நீங்க எனக்கு தேவை என்னது என்பதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா? அந்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, அதை நான் அறிஞ்சிக்கிறேன், அடுத்தது அதை எனக்கு போடுங்க அப்படின்னு கேட்கறது தான் ஞானம், அறிவு. புரிஞ்சுதுங்களா? நம்ம ஜெபத்துல போய் எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும்னு கேட்பது. ஏன்னா உண்மையிலே நமக்கு என்னதான் வேணும் என்பது நமக்கு தெரியாது. இந்த பூமியில அவர் நம்ம தேவைகளை சந்திக்காத பட்சத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னது தேவை என்பது நமக்கு தெரியாது. அந்த தேவைய நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் நமக்கு திராணி பத்தாது. புரிஞ்சுதுங்களா? ஆகையினாலதான் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியங்களை தேடி அலைஞ்சி நம்ம கேட்கும்போது நிறைய நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அது கூடவே அவர் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் எல்லாம் நம்மளை கைவிடாது இருப்பார். நம்மளை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். நம்ம சந்தோஷமா நம்மளுடைய வச்சிருப்பார் நம்மளுடைய இருதயத்தை. இவ்வளவுதான். இதுதான் மெய்யான ஆசீர்வாதம், உண்மையான காரியம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது மூன்றாவது, தட்டுகள் திறக்கப்படும். இருக்கா? எதை திறக்கணும்? எது திறக்கப்பட வேண்டும்? சொல்லுங்க, சொல்லுங்க யாராவது சத்தமா. சூப்பரா சொன்னீங்க. ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. அதே இதயத்தோடு நீங்க அந்த வாஞ்சியோடு இருந்தீங்கன்னா அவர் இன்னமும் உங்களை ஞானம் உள்ளவங்களா மாற்றுவார். அவர் இருதயம் சொன்னாங்க, அதுக்கு வசனமே இருக்கு. எங்க தெரியுமா? லூக்கா 24:45 படிங்களா? வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து வருதா? அவர் ஒரு காரியத்துக்காக உன்ன செய்யறாரு. அதுதான் இந்த வசனத்துல தெளிவா இருக்கு. என்ன காரியத்தை செய்யறாரு? அவங்களுடைய இருதயத்தை மனதை திறக்கிறாரு. என்ன பர்பஸுக்காக, என்ன காரியத்துக்காக அவர் அவங்களோட இருதயத்தை அவர் திறக்கிறாரு. அழகா அதே வசனம் சொல்லுது, வேத வசனங்களை அறியும்படிக்கு. அழகா இருக்குதா? அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய லைஃப்ல எத்தனையோ காரியங்கள் அடப்பட்டிருக்கு. திறக்கப்படுமா? இந்த வழிவாசல் உருவாகுமா? இந்த காரியம் எனக்கு திறக்கப்படணும். இந்த விஷயத்தை எனக்கு திறந்து தாங்க ஆண்டவரே, இந்த விஷயத்தை எனக்கு திறந்து தாங்க ஆண்டவரே. நம்ம ஞானம் இல்லாமல் கேட்போம். புரிஞ்சுதுங்களா? குழந்தைகளை போல கேட்போம். ஒரே ஒரு காரியம் தான் சொல்றேன், நம்ம இந்த வேத வசனங்களை அறியும்படிக்கு என்னோட இருதயத்தை நீங்க திறங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த வேத வசனத்தை நம்ம அறிந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையானது எல்லாமே, நம்ம கேளாத காரியங்கள் எல்லாமே, நமக்கு எது வேண்டியதோ அந்த காரியங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில திறக்கப்படும். இதுதான் சீக்ரெட்.
இதுவும் ஆவிக்குரிய காரியமா தான் இருக்கு. வேத வசனத்தை அறியும்படிக்கு இருதயத்தை திறந்தாருன்றாங்க இருக்குது. நம்ம முதலாவது வேத வசனத்தை நம்ம அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கணும். நம்ம அவர்தான் அந்த கிருபையை தரணும். அவர் நம்மளுடைய மனதை திறந்தால் மட்டும்தான், அப்படிப்பட்ட வேத வசனங்கள் அறியும்படி அவர் திறந்தால் மட்டும்தான் நம்மளால அதை சாத்தியப்படும். அந்த காரியத்தை நம்ம தேடி வாஞ்சிக்கணும். அதை தான் இந்த வசனமும் சொல்லு. இவ்விதமாக இந்த 3 காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களை, ஆவியினால் பிறந்த ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான், ஆவியினால் பிறந்த மனுஷனோட ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கும், அவன் எப்படிப்பட்டதான ஒரு மனுஷனா இருப்பான், அவன் வாஞ்சிக்கிறது, தேடுறது, தட்டுறது, கேட்கறது எப்படியெல்லாம் இருக்குன்றது தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த ரோமர்ல இருக்க வசனத்தை வாசிங்களா, இறுதியா நம்ம ஆரம்பத்துல படிச்சோம் பார்த்தீங்களா, ரோமர் 12:2 வாசிங்க. தேவனுக்கு பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று நம்ம இப்படிதான் பகுத்து அறியணும். ஆவிக்கு ஏற்றபடி பகுத்தறியணும், மாம்சத்துக்கு ஏற்றபடி அல்ல, ஆவிக்கு ஏற்றபடி பகுத்து அறியணும். தேவனுடைய சித்தமும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் அப்படி ஆவிக்கு ஏற்றபடி பகுத்தறிவதனால தான் நம்மளுடைய மனமே புதுசா மாறுதுன்றதை நான் மீண்டும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அப்படி புதிதாகிற அந்த மனசுனால நாம இப்பொழுதே என்ன ஆகுறோம், மறுரூபமாகிறோம். எதற்கு மறுரூபமாகிறோம்னா, ஒரு நாள் நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக உட்பிரவேசிப்பதற்கு ஏதுவாக நாம மறுரூபமாக துவங்கிட்டோம். அப்படிதான் அர்த்தம். அதாவது காலையில எபிரேயர்ல ஒரு சூப்பரான வசனங்கள் எல்லாம் வாசிச்சாரு. அதுல அந்த சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தான் சரீரம், சபையாகிய சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு கொலோசியர்ல சொல்லியிருக்காங்க. அந்த சரீரமானது எப்படின்னா, அழகா எபிரேயர்ல சொல்லியிருக்கு, கணுக்குள்ளாலும் இணைக்கப்பட்டு அது நாள்தோறும் வளர்ந்து 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 ஒரு வளர்ச்சியை அடையுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. நம்ம வளருகிறவர்களானபடியினால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. நம்ம அப்படியே இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் வளருகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபமாகி 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 அதுதான் புதிதாக மாறி 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 நம்ம என்ன பண்றோம், வளருறோம். ஒரு குழந்தை வளராமே இருந்தா அது என்ன சொல்லுவோம், அது இந்த உலகத்துல எப்படிப்பட்டதான நிந்தையையும் இப்படிப்பட்டதான சவால்களையும் சந்திக்கும், இப்படி அது எத்தனை விஷயங்கள்ல ஃபெயிலியர் ஆகும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் நாமும் அப்படியே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்படி இல்லாம நம்மளுடைய இருதயம் அவருடைய சித்தத்தை அறிந்து பகுத்தறிந்து அறிந்து ஆவிக்கேற்றபடி பகுத்தறிந்து அறிந்து 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 மருத்துவமாகி ஆகி 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 வளர்ந்துட்டே போனோம். ஒரு நாள் அவருடைய வருகையானது சம்பவிக்கும் போது அப்பொழுது நம்மளுடைய வளர்ச்சியை பார்ப்பாரு. நம்ம எவ்வித வளர்ச்சியில இருக்கிறோம், எவ்வித வளர்ச்சினா எவ்வளமாக நம்மளுடைய நம்மளுடைய இருதயம் மறுரூபமாகி புதுசாகி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துதான் நமக்கு அவரோடு கூட நித்திய காலமாய் இருக்கும்படிக்கான தகுதியை ஏற்படுத்தும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இந்த நாளையில நாம கேட்டதான சத்தியம். இந்த சத்தியத்தின் பிரகாரம் நாம கீழ்ப்படைந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மளுடைய ஜீவன் வழியாக நம்மளுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்போம். அதற்கு கர்த்தர் தாமே கிருபையும் வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் இங்கிருக்க ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தினால அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென்.
கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட அருமையான ஒரு சத்தியத்தை இந்த நாளில் கூட கேட்க முடியாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவ ஆவியானவர் நமக்கு மனம் புதிதாகிறதுனாலே மறுபூர்வமாக்கப்படுவோம். என்ன கேட்கிறோங்கிறதுல நமக்கு கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளும் வாங்கி கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் எதை கேட்கணும், எதை தட்டணும், எதை தேடணுன்றது எனக்கு தெரியாததுனால தான் ஆவிக்குரிய பிள்ளைங்க அது பொக்கிஷத்தை அந்த பூமியிலேயே சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. மனம் புதுசாச்சுன்னா நிச்சயமாக அதை குறிச்செல்லாம் நம்ம என்னெல்லாம் போகுது அறையிலோயே அதனால காலையில் குறிச்சு என்னெல்லாம் மாறிடுச்சு. இப்போ மாற்றிட்டே இருப்பார். நம்ம எதை குறித்து யோசிக்கிறோம், ஆத்ம தாகத்தை குறித்து, ஆத்ம பாரத்தை குறித்து எப்பொழுது அதை குறித்து சிந்திக்கும் அப்படின்னா நம்ம மனசு புதுசாக மாறினா மட்டும்தான் உலகத்தின் காரியங்களை குறித்தல்ல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம மனம் யோசிக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு ஆத்மாவை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் விட்டு சென்ற ஊழியத்தை குறித்து யோசிக்கும். நம்ம மனசு புதிதாக மாறலன்னா நிச்சயமா இவர்களை குறித்தெல்லாம் யோசிக்கவே முடியாது, மறுரூபமாக்கப்பட முடியாது, அவரோடு கூட ஆளுமை செய்ய முடியாது. கற்றுக் கொடுத்த அருமையான ஒரு வார்த்தை வியாபார கண்களை மூடி செபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான மாலை வேலையில் கூட இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்தபடினால் நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் பாவம் ஸ்தோத்திரிக்கிறோம். புத்தி ஆராதனை செய்கிறவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிரபஞ்சத்திற்கு ஒருத்தை வேஷம் தெரியாதபடிக்கு நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ ஆவிக்குரிய மன்னாவாகிய அந்த வார்த்தை எங்களுக்கு தந்தபடி நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து இந்த ஆவிக்குரிய புத்தியையும் இப்படி ஆவிக்குரிய சத்தியத்தையும் கர்த்தாவே பெற்றுக்கொள்ள கத்திருந்த நேரங்களையும் எப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை கொடுத்த உடைய மகனை கூட இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் அநேக ஜனங்களுக்கு உடைய வார்த்தைகளை கொண்டு போகவும் இந்த கடைசி நாட்களிலும் கூட ஆவிக்குரிய உடைய ராஜ்யத்திற்குரிய உண்மையான சத்தியங்களை அநேகருக்கு கொண்டு செல்கிற சபையாக, விசுவாசிகளாக, ஊழியர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கூட அருமையான சகோதரியை கூட கர்த்தர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறதான ஆவிக்குரிய பிள்ளைகளாக, புத்தி உள்ள ஆராதனை செய்கிற சபையாராக, ஆண்டவரே கர்த்தாவே மனம் புதிதாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே துதிக்கிறோம். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாக வாழ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இதற்காக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கிய வழிநடத்தல் சமாதானமும் நம் அனைவரோடு உள்ள சகல பரிசுத்தவான்களோடு இயேசுவின் வருகை பருவத்தில் நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. நீங்க எதை கேட்குறீங்கன்றத நீங்க தெளிவாக கேளுங்க. இனி ஜெபிக்கிற ஜெபலாம் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் புரண்டெல்லாம் ஜெபிக்காதீங்க. ஆண்டவர் ஆவிக்குரிய எண்ணங்கள், சிந்தனைகள், ஊழியத்துக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள், இவர்களுக்காக ஜெபிங்க. நிச்சயமாகவே ராஜ்யத்துக்குட்பட்ட காரியங்களை கேட்கும்போது உலகத்தின் காரியங்களை கற்றுக் கூட கொடுப்பார்கள். God bless you.